பெராக்காவிலிருந்து ஆண்டவருடைய வசனம் இந்த நாளிலே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய தான தர்மங்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து நினைத்தருளப்பட்டது. இப்போ நம்மளுடைய ஜபம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஜபம் தான் பரலோகத்துக்கு ஏறுகிற ஏனியா இருக்குது இல்லையா? ஜபம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. எல்லாரும் ஜபிக்கிறவர்களாக காணப்படுறோம். ஒவ்வொருத்தருடைய ஜபம் ஒரு மாதிரியா இருக்குதுல்ல. ஆனால் இங்கே சொல்றது என்ன? தேவதூதன், உன்னுடைய ஜபமும் கேட்கப்பட்டது, உன்னுடைய தான தர்மங்களும் நினைத்தருளப்பட்டது. ஆண்டவருடைய சமூகத்தில் நினைத்தருளப்படுகிற காரியங்களில் நம்ம செய்கிற நற்காரியங்கள், இந்த தான தர்மங்கள் ஒன்றாக இருக்குது. சில கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் தான தர்மம்லாம் இருக்கட்டும் ஒரு மூலையில், நான் என்ன வரைக்கும் நல்லா பரிசுத்தமாக பாவம் இல்லாமல் வாழறேன் அப்படின்னு நம்ம போகக்கூடாது. வேதத்தினுடைய அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்னா, தான தர்மங்கள் நம்மளால் முடிஞ்சவங்க மற்றவர்களுக்கு தான தர்மங்களை செய்யலாம். கொர்நேலியு போல. கொர்நேலியு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு ஜென்டைல் தான். அவர் பட்டாளத்தில், இத்தாலியா நாட்டில் பட்டாளத்தில் ஒரு நூற்றுக்கு அதிபதி. அவர் பேதுருக்கிட்ட ஐக்கியம் கொள்றதை எல்லாரும் கண்டிக்கிறாங்க. ஏன் நீ புறமதஸ்தான் கிட்ட போற? அப்போ அவர் சொல்றாரு, அப்படி இல்லை, ஆண்டவர் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்த சித்தமா இருக்கிறார் இல்லையா? அதனால நம்ம என்ன செய்யணும்னா, இந்த நாட்கள்ல இந்த அவன் புறமதஸ்தான்ன்றத ஆண்டவர் பார்க்கல, அவனுடைய நற்காரியங்களை அவன் ஜெபிச்சிருக்கிறான், அதை பார்த்துருக்கிறாரு. தான தர்மங்களை பார்த்துருக்கிறாரு. நம்ம ஆண்டவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல தேவன்ல. நம்ம கிட்ட என்னன்னா, 1000 தப்பு இருந்தா கூட ஏதாவது ஒரு நன்மை தான், அதை பாயிண்ட் அவுட் பண்ணி எடுத்து அதன் மூலமா நம்மளை ஆசீர்வதிக்கிற தெய்வனா இருக்கிறார்ல. ஜபம்ன்றது ஒரு வைட்டலான இது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு. குடும்ப ஜபம், தனி ஜபம், உணமுடைஞ்சு ஜபிக்கிற ஜபம், தேசத்திற்காக ஆத்மா வாரத்தோட ஜபிக்கிறது, நிறைய ஜபங்கள் இருக்குது. இப்போ தானியலை பார்த்தீங்கன்னா, தானியல் தான தர்மம் செய்த மாதிரி சொல்லப்படலை. ஆனால் அவர் என்ன பண்ணாரு, ஒரு வாஞ்சையா ஜபத்துல மும்முறையும் ஆண்டவரை தொழுது கொண்டார். ஆனால் அந்த ராஜா நிறுத்தின சிலையை கூட மதிக்காம அந்த நேரத்திலேயும் அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். அப்போ அவருக்கு வசனமும் இது மாதிரி தாங்க. ஏறக்குறைய, பிரியமான புருஷனே, நீ வேண்டிக்குள்ள தொடங்கின போதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்ட்டாரு. ஆண்டவர் மேலேருந்து தேவதூதன் மூலமா மெசேஜ் அனுப்பிட்டார். அப்போ ஜபங்கள் எப்படி கேட்கப்படுது? சுத்த இருதயம் உள்ளவருடைய ஜபம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குது. வேதம் சொல்லுகிறத தான் நம்ம ஜபிக்கிறோம். உதட்டளவுல ஜபிச்சுட்டு இருதயத்துல நம்ம கலங்கத்தை வச்சிருந்தோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை வச்சிருந்தோம்னா அந்த ஜபம் ஏற்றுக்கொள்ளப்படாது. நிறைய பேர் சொல்லுகிற விஷயம்னா, என் ஜபம் ஏற்றுக்கொள்ளப்படலை. ஜஸ்ட் நின்று நிதானிக்கணும்.